அனைவரையும் மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் மகிழ்ச்சியை வாழ்த்துகிறேன். கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதோ பக்தியாளர்களாக அல்ல, வேலைக்காரர்களை போன்ற ஒரு பணிவிடை செய்வர்களாக அல்ல, பிள்ளைகளைப் போல வாழ வேண்டும். அப்படி பிள்ளைகளைப் போல வாழ முற்படுகிற பொழுது 3 முக்கியமான ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருகிறது. நாம் ஆசீர்வதிக்கப்படணும், அப்படித்தானே? நாம் தேவனிடத்தில் நன்மை படைய வேண்டும். அப்படியானால் தேவனுடைய திட்டத்துக்குள்ளே நாம் இணைந்து தேவனுக்கு பிரியமாக வாழ முற்படுகிற பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது, தேவனுடைய திட்டம் என்னவென்று என்பதை குறித்து விரிவாக இந்த டாபிக்கில் பேச நான் விரும்பவில்லை. ஆனால் சுருக்கமாக சொல்லுகிறேன். தேவனுடைய திட்டம் முதலாவது, நீங்கள் தேவ ஐக்கியத்திற்குள் வாழ வேண்டும். அல்லேலூயா. கோயிலில் கடவுள் இருக்கிறவராக பார்த்து கோயிலில் போய் தரிசிச்சு வரதல்ல, கோயிலில் தான் ஆண்டவர் இருக்கிறார், சர்ச்சில் தான் ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கறதில்ல. கோயிலில் ஆண்டவர் இல்லை, நம்ம இடத்துல தான் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் கோயிலுக்கு போகிறவங்கள அங்கே போய் அவரை பார்த்துக்கலான்னு போகக்கூடாது, இங்கிருந்தே அவரை கொண்டு போகணும், அப்படித்தானே? ஏனென்றால் 1 கொரிந்தியர் 3:16-17 சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயம், நீங்க கட்டி வச்சுக்கிற கட்டடம் அல்ல ஆலயம். எவ்வளவு டாலா இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தாலும் சரி, அனைத்தும் வெறும் கட்டடங்கள் தான். அவை தேவனுடைய பிள்ளைகள் கூடி வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த சம்பந்தமான காரியங்களை செய்வதற்கான கட்டடங்கள் தானே. உலகம் எங்கும் கட்டப்பட்டிருக்கிற எந்த ஒரு ஆன்மீக கட்டடங்களும் கடவுள் தங்குவதற்கான கட்டடங்கள் இல்லை. ஏன்னா பைபிள் சொல்லுது, மனுஷன் கட்டின கட்டடத்துல கடவுள் வாழ்றதில்லை. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, கடவுள் ஒரு கட்டடத்துக்குள்ள வாழ்றதில்ல. மனிதன் தான் கடவுள் தங்குவதற்கென்று கடவுளாலே டிசைன் பண்ணப்பட்டதான ஆலயம். அல்லேலூயா. அதனால தான் 1 கொரிந்தியர் 6:19 சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் தங்குகின்ற ஆலயம். இந்த ஆலயத்துல கடவுள் தங்க விடாதபடிக்கு நீங்க செயல்பட்டு கொண்டிருந்தால் என்ன நடக்கும்? நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் உங்களை கெடுப்பார். புரிகிறதா? மற்றபடி நாம் கட்டி வைத்திருக்கிறதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய சில நடவடிக்கைகளுக்காக, சில செயல்பாடுகளுக்காகத்தான் கட்டி வைத்திருக்கிறோம். அங்க போய் ஆண்டவரை பார்க்கறதில்ல. எங்க பார்க்கணும்? இங்க. ஏன்னா என் கடவுள் எனக்கு எங்க தேவைப்படுகிறான்னா, நான் வாரத்தில் ஒரு முறை போய் வந்து இருக்கிற இடத்துல இல்லை, நான் நாள் முழுவதும் எங்கே இருக்கிறேன்னு அங்கே தான் தேவைப்படுகிறேன், அப்படித்தானே? கடவுளுடைய ஐக்கியம், கடவுளுடைய உதவி, கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய தயவு, இதெல்லாம் எனக்கு எங்கே தேவைப்படுகிறேன்னா, எங்கே நான் வாழ்கிறேனோ, எங்கே செயல்படுகிறேனோ, எங்கே நான் சிக்கல்களை சந்திக்கிறேனோ, பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அங்கே தான் ஐ நீட் மை காட், இல்லையா? எனவே கடவுள் எங்கே இருக்கிறார்? நமக்குள்ளே இருக்கிறார். இப்போ நாம தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறோம். எப்படி மாறுகிறோம்? ஒரு மனிதன் தன்னை பாவி என்று உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில பாவத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு வழி இல்லை. மார்க்க சம்பந்தமான எத்தனை காரியங்களை செய்தாலும், எத்தனை வழிபாடுகளில் செய்தாலும், எவ்வளவு பலியிட்டாலும், பண்டிகை கொண்டாலும், பூஜைகள் செய்தாலும், நேர்ச்சைகள் செய்தாலும், எந்த விதமான ஆவிக்குரிய காரியங்களை செய்தாலும் ஒரு மனிதன் தன்னை பாவம் செய்யாம விடுவிக்க முடியாது, அப்படித்தானே? இதைத்தான் ரோமர் 7:17 சொல்லுகிறார், அப்படித்தானே? நாம் எவ்வளோ விரும்பினாலும் நம்முடைய மார்க்க சம்பந்தமான நடவடிக்கைகளை கொண்டு நம்மை ரட்சிக்க முடியாது. நாம் நல்லா பாட முடியும், நல்லா ஜெபிக்க முடியும், நல்லா ஊழியம் கூட செய்ய முடியும், நாம் நிறைய கடவுளுக்காக கொடுக்க முடியும், கடவுள் சம்பந்தமான கோயில் சம்பந்தமான வேலைகளால் ரொம்ப நம்ம ஈடுபடுத்தி கூட செயல்பட முடியும். இவை எல்லாவற்றையும் செய்தாலும், நாம் எவ்வளவு உபவாசம் இருந்தாலும் நம்மை நாம் பாவத்திலிருந்து விடுவிக்க முடியாது. அப்படி விடுவிக்க கூடுமாக இருந்தால் தேவன் தம்முடைய ஒரேபேரான குமாரனை உலகத்திற்கு அனுப்ப வேண்டிய தேவை இருந்திருக்காது. தேவன் இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். அல்லேலூயா. பாவ சாயல் இருக்கிற மனிதனை தேவ சாயல் உள்ளவனாக மாற்றுவதற்காக, தேவ சாயல் இருந்த தேவன் என்ன செய்தார்? மனிதனை விடுவிப்பதற்காக பாவ சாயல்ல வந்தார். ஆக அவ்விதமாக ஆண்டவர் விடுவிக்கிறார். இவ்விதமான விடுதலை ஆவதை குறித்து நாம் உணர்ந்து ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையின்றே முதல் பகுதியாக செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. நாம ரட்சிக்கப்படணும். எந்த ஒரு சபையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆலயமா இருந்தாலும் சரி, அங்க இருக்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டவளா இருக்கணும். ஏன்னா ரட்சிக்கப்பட்டவளெல்லாம் அந்த ஆலயத்திலிருந்து அன்ஆதரைஸ்ட். ஏன்? பைபிள் என்ன சொல்லுங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அத்தியாயத்தோட 47ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ரட்சிக்கப்படுகிறவர்களை தான் கர்த்தர் சபையில சேர்த்தார். சபை என்கிற கட்டடத்துக்குள்ள எல்லாரும் வரலாம், ஆனா கிறிஸ்துவனுடைய சரீரமான ஆவிக்குரிய அந்த அமைப்புக்குள்ள ரட்சிக்கப்பட்டவன் மட்டுமே வர முடியும். புரியுதா? ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒரு சபை இருக்குது, அந்த சபையில 5000 பேர் உறுப்பினராக இருந்தாலும் கூட அதுல ஒரு 2 பேர் தான் ரட்சிக்கப்பட்டிருந்தா அந்த சபையினுடைய மொத்த மெம்பர்ஷிப் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 5000 இல்ல, 2 பேர், மற்றவங்க டம்மி, அப்படித்தானே? இந்த 2 பேர் தான் ஆண்டவர் கன்சிடர் பண்ணுவார், கவுண்ட் பண்ணுவார். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவையான வலிமையும் வல்லமையும் பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளை ஆனவர்கள் தான் திருச்சபையில் ஐக்கியமாக இருக்கிறார்கள். எனவே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நாம் தேவனுடைய திட்டத்துக்குள்ள வருகிறோம். இந்த தேவனுடைய திட்டத்துக்குள்ள வருகிற பொழுது 3 முக்கியமான ஆசீர்வாதங்கள் நமக்கு வருகிறது. நிறைய வருகிறது, நிறைய ஆசீர்வாதம் உண்டு. அதில் மிக முக்கியமாக 3 கேட்டகரிஸ்ல நமக்கு நன்மை வருகிறது. ஒன்று, தேவனுடைய திட்டத்தை சார்ந்து நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ முன் வருகிற பொழுது முதலாவது தேவனுடைய ஐக்கியத்தை பெறுகிறோம். தேவனுடைய திட்டத்தை சார்ந்து செயல்பட வருகிற பொழுது முதலாவது என்ன தேவைப்படுகிறது? நான் என்னை பாவி என்று உணர்ந்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது என்ன நடைபெறுகிறது? எபேசியர் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 13-14 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்பட்டீர்கள். இந்த பரிசுத்த ஆவி எதற்காக? நாம் இப்பொழுது சாதாரணமான பக்தர் கூட்டம் அல்ல, ஏதோ ஆவிக்குரிய காரியங்களை பேசுகிற அவற்றோடு சம்பந்தப்படுகிற வெறும் ஜனங்கள் அல்ல. நாம் இப்ப யார்? Now we are the children of God. We have some relationship with God. அதை உறுதிப்படுத்துறதுக்காகத்தான் பரிசுத்தாய் கொடுக்கப்படும். அல்லேலூயா. தேவன் நம்மை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நம்மோடு தந்தை பிள்ளை என்கிற உறவின் அனுபவத்திற்குள் வர விரும்பி இருக்கிறார். அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்க நாம் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக நமக்கு ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கப்படுகிறது. இதனுடைய பர்பஸ் என்ன? பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவ ஐக்கியத்தை நாம் பெறுகிறோம். முதலாவதாக தேவனிடத்திலிருந்து நாம் பெறுகிற மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் தேவ உறவு தான். அப்படிதானே? முதலமைச்சரிடத்திலிருந்து, மந்திரிகளிடத்திலிருந்து, பெரிய அதிகாரிடத்திலிருந்து ஜனங்கள் பல நலத்திட்டங்களின் அடிப்படையிலே பல பொருட்களை பெறுகிறார்கள். இது அவர்களிடத்திலிருந்து அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற சில நன்மைகள். ஆனால் பொருட்களை பெற்றவர்களுக்கெல்லாம் அந்த சம்பந்தப்பட்டவர்களோடு பேசுகின்ற ஒரு உரிமை இருக்கிறதா? பேசுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? அவர்கள் இல்லங்களிலே சென்று அவர்களோடு அமர்ந்து உரையாட முடியுமா? இல்லை என்றால் நாம் விரும்பின பொழுது அவர்களை சென்று பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. தூரத்தில் நின்று கொண்டு உதவிகளை பெற்றுக்கொண்டு ஒரு நமஸ்காரம் சொல்லிவிட்டு கும்பிடு போட்டு விட்டு போக வேண்டியதான். நன்மைகளை பெற்ற திருப்தி. ஆனால் நமக்கும் அவங்களுக்கும் there is no personal contact. அப்படிதானே? எந்த விதமான தனிப்பட்ட உறவும் கிடையாது. நமக்கு அவங்களோட எந்த ஃபெலோஷிப்பும் கிடையாது. நாளைக்கு போய் நம்மளை பற்றி அவங்ககிட்ட சொன்னால் அவங்களுக்கு தெரியாது, நமக்கு அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு நம்மளை தெரியாது. அப்படித்தானே? அதே போல நாமும் கூட தூரத்திலிருந்து ஆண்டவருடைய நன்மைகளை பெற்று கூட தூரத்தில் தான் இருப்போம். ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் மட்டும் தேவனுக்கு பக்கத்தில் வந்துடுவோம். இப்போ நமக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? காட்ஸ் ரிலேஷன்ஷிப், காட்ஸ் ஃபெலோஷிப். இப்போ நாம உலகத்தில் உள்ள எல்லாரை விட ஒரு பெரிய ஒருவருடைய உறவை பெறுகிறோம். ஒருவேளை உலகத்தில் இது அற்பமாக எண்ணப்படலாம் இல்லையா? ஆனால் நம்முடைய ஆத்மாவுக்குள்ள அதை சிந்திச்சு பார்க்கிறவல்ல, ஒரு முதலமைச்சரோடு கிடைக்கிற ஒரு ஐக்கியத்தை விட, ஒரு பிரதம மந்திரியோடு கிடைக்கிற ஐக்கியத்தை விட, அமெரிக்க அதிபர் ஒபாமாவோடு கிடைக்கிற ஐக்கியத்தை விட, உலகப்பெரிய பணக்காரர் பில்கேட்ஸோடு கிடைக்கிற உறவை விட, சர்வலோகத்தையும் படைத்த தேவனாகிய கர்த்தருடைய ஐக்கியத்தை பெறுவது எனக்கு ஒரு பெரிய ஒரு பிரஸ்டீஜ். அப்படிதானே? நான் பல வேளையிலும் என்னுடைய ஜெபத்தில் நான் நினைத்து சிந்தித்து சந்தோஷப்பட வேண்டிய, மோசையோடு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக பேசின அதே ஆண்டவர் தான் என்கிட்டையும் பேசுறார். அல்லேலூயா. தாவீதோடு நடந்த அதே தேவன் தான். அப்படித்தானே? எலியாவோடும் எலிசாவோடும் இருந்த அதே தேவன் இன்று என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. கடந்து போன ஆண்டுகளில் மரித்து போன யாராவது யார் கூட இருக்கிறாங்களா? இல்லை. ஆனால் தேவன் என்னோடு இருக்கிறார். அப்படித்தானே? ஆக இந்த தேவன் என்னோடு இருக்கிறார். இதுதான் நமக்கு பெரிய பிளஸிங். ஆவிக்குரியவர்களாக இருக்கிற எந்த ஒருவரும் தங்களை தேவன் ஆசீர்வதித்ததாக எண்ணினால், நான் சொன்ன உங்களுக்கு, தேவனால் நன்மை பெறுகிற வாழ்க்கை வேற, தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற வாழ்க்கை வேற. நான் நிறைய பேருடைய சாட்சிகளை கேட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன பண்ணார் ஆண்டவர்? என்னுடைய வியாதியை தீர்த்தார். அதற்கு பிறகு என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கல. வியாதி வந்தது, ஜெபித்தோம், குணமானது. சிலர் சொல்லுவாங்க, நான் வியாபாரத்தில் ரொம்ப கீழே போயிட்டு இருந்தேன், அப்புறம் நான் ஜெப கூட்டத்துக்கெல்லாம் போய் ஜெபம் பண்ண போகிறேன், இப்போ வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்குது. ஒரு காலத்தில் எனக்கு வேலை இல்லை, ஆண்டவர் வேலை கொடுத்தா. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கலை. இதெல்லாம் நன்மைகள் பெற்ற அனுபவம். இவர்கள் ஒருவேளை சொல்லலாம், ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறார். நான் நிறைய வசதி உள்ளவர்களை கூட பார்த்துருக்கேன். அப்போ சொல்லுவான், கர்த்தருடைய பெரிதான கிருபையில் எனக்கு நல்ல வீடு இருக்குது, நல்ல வசதி இருக்குது, என் பிள்ளைகள்லாம் இப்போ நல்ல லெவலில் இருக்கிறாங்க. நான் ஒரு காலத்தில் ஒரு வேலைக்காரனாக இந்த ஊரில் வந்தேன், இப்போ பெரிய முதலாளியாக இருக்கிறேன். இது கர்த்தருடைய பெரிதான கிருபை, அதனால் நான் சபைகளுக்கு ஊழியர்களுக்கு நிறைய காணிக்கைகளை எல்லாம் தாராளமாக கொடுக்குறேன். நல்லது. ஆனால் இது நன்மை பெற்ற வாழ்க்கை தானே என்று ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல. ஒருத்தர் ஆண்டவரை விசுவாசின் காரணமாக பெரிய பணக்காரராக இருக்கலாம். ஆனால் பெரிய பணக்காரராயிட்டா ஆண்டவர் ஆசீர்வதித்தது அல்லது, அது ஆண்டவரால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நன்மை. அந்த நன்மையின் அடிப்படையிலே அவர்கள் ஆண்டவரை தங்களுடைய வாழ்க்கையில தெரிந்து கொண்டு அந்த ஆண்டவரை தங்களுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு நடப்பது ஆசீர்வாதம். புரிகிறதா? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் அதற்கு அடையாளம் என்ன? சாதாரணமான வேலையிலிருந்து ஒரு பெரிய வேலையிலிருந்து அது சரியான அடையாளம் அல்ல. அது நன்மை பெற்றதற்கு அடையாளம். வியாதி நீங்கிறது நன்மை பெற்றதற்கு அடையாளம். அதுபோல ரொம்ப செல்வ வசதிக்குள்ள வந்து நன்மை பெற்ற அடையாளம்.
ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் முதலாவது ஒரு மனிதனை தேவன் தம்முடைய ஐக்கியத்தின் மூலமாகத்தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. முதலாவது அவனோடு வந்து சேருகிறார், அவனோடு பேசுகிறார், பழகுகிறார். நான் என் ஜனங்களுக்கு நடுவிலே உலாவி அவர்களுடைய தேவனாக இருப்பேன். இஸ்ரவேல் ஜனங்கள் சாதாரண அடிமைகளைப் போல அந்த கானக வெளியில அவர்கள் கூடாரம் அடித்து தங்கி கொண்டிருந்த பொழுது தேவன் அவர்களிடத்துல வந்து மோசே மூலமா பேசினார். உங்க மத்தியில நானும் தங்க விரும்புகிறேன், உங்கள் மத்தியில் எனக்கு ஒரு கூடாரம் போடு என்று சொன்னார். அப்போ இந்த தேவ ஐக்கியம் தான் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பிளஸ்ஸிங். அல்லேலூயா. தேவ திட்டத்துக்குள்ள வருகிற வேளையில நாம தேவ ஐக்கியத்தை பெறுகிறோம். அதற்கு பதிலாக அந்த ஊழியக்காரர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி, இந்த ஜெப கூட்டத்தில் போய் ஜெபம் பண்ணி, இந்த வாசலுக்கு போய், கோட்டைக்கு போய், கோபுரத்துக்கு போய், இங்கெல்லாம் போய் நம்ம நன்மை தேடிட்டு வருகிறோமே, இந்த அனுபவங்களால் இந்த ஊழியர்களோடும் இந்த ஊழிய கூட்டங்களோடு தான் நமக்கு தொடர்பு இருக்குமே என்று ஒருபோதும் தேவனுக்கு நமக்கு தொடர்பு இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி நன்மை பெற்றவங்க எல்லாம் ஏற்கனவே இங்க போய் தான் நன்மை கிடைச்சது, ஏற்கனவே இந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணி தான் நன்மை கிடைச்சு சொல்லி மறுபடியும் அந்த ஜெப கூட்டத்துக்கு தான் போறாங்க, இந்த ஊழியக்காரர் தான் போறாங்க. ஆனா ஏன் தேவனிடத்துல போகல? உங்களுக்கு உண்மையிலேயே ஆண்டவர் தான் நன்மை செய்தார்னு நீங்க நம்பினா, அடுத்த முறை உங்களுக்கு நன்மை தேவைப்படுகிற பொழுது நீங்க ஒரு ஜெப கூட்டத்தை நோக்கி ஓடுறீங்க. உங்களுக்கு தான் தெரிஞ்சு போச்சு இல்ல ஆண்டவர் நன்மை செய்கிறவர், அவரை நம்ம அறிந்து கொண்டு அந்த ஆண்டவர்கிட்ட ஏன் கேட்கல? ஏன் இந்த ஊழியக்காரரை போய் கேட்குறீங்க? அப்படி கேட்பதற்கு உங்களுக்கு வேதாகமத்தில் எங்காவது கடவுள் வழி சொல்லியிருக்கிறா? இல்லையே. அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் என்னுடைய நாமத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பிதா உங்களுக்கு தருவார். அப்படித்தானே? நாம யார்கிட்ட கேட்கணும்? தேவனிடத்துல டைரக்டா கேட்கணும். எப்படி? இன் ஜீசஸ் நேம். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய ஒரே பேர குமாரன் இயேசுவின் மூலமா கேட்கிறேன், ஏன்னா அவர் மூலமாக நான் உம்முடைய பிள்ளையாக மாறி இருக்கிறேன். புரிகிறதா? ஜெப கூட்டங்கள் வழியாக ஊழியர் வழியாக தேவனை அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொண்ட பிறகு யாரை அறிந்தீர்களோ அவர் வழியாக நன்மை தேடுங்கள். அப்போ நீங்க சரியான இடத்துக்கு வந்துட்டீங்க. யாராவது ஒருவர் கர்த்தரினை செல்வங்களால் ஆசீர்வதித்திருக்கிறார், வேலையினால் ஆசீர்வதித்திருக்கிறார், சரீர ஆரோக்கியம் ஆசீர்வதித்திருக்கிறார் சொன்னால் அவர்கள் தேவன் நன்மை பெற்றிருக்கலாம். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்தால் அவரிடத்தில் முதல் அடையாளம் என்ன? He must enjoy God's fellowship. He must say, I know my God. என் ஆண்டவர் எனக்கு தெரியும். 2 தீமோத்தேயு 1:12 அப்போஸ்தலன் பவுல் சொல்வார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன். I know my God in me. ஆண்டவரை நீங்கள் அறிகிறீர்களா? அல்லேலூயா. மற்றவர்கள் சொல்லி கேள்விப்பட்ட தகவல்களின் அடிப்படையிலே மட்டும் ஆண்டவரை புரிந்து கொள்வதில்லை. நாம personally we must know our God. ரட்சிப்பின் மூலமா தேவனை நாம பெறுகிறோம். ஆனா பரிதாபகரமா இன்றைய திருச்சபைகள் எல்லாம் தேவ ஐக்கியத்தை பெற்றுக்கொள்வதை குறித்து நம்புகிறது, தேவ உறவை நம்புகிறது. ஆனா அந்த தேவ உறவை பெற்றுக்கொள்வதை எப்படி உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள் என்றால், அவர்கள் ஒரு விதமாக ஒரு பரவச உணர்வை பெறுவதன் மூலமாக, ஏதோ ஒரு விசை தங்களிடத்தில் வந்து இறங்குவது போல உணர்வதின் வாயிலாக, இல்லைன்றால் தங்களுக்குள்ளே ஏதோ ஒரு வல்லமை வந்து பாய்வது போல உணர்வதைத்தான் தேவ ஐக்கியமாக எண்ணுகிறார்கள். இந்த உணர்வை பெறுவதற்காகத்தான் அநேக திருச்சபைகளுக்கு செல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட உணர்வை மக்களுக்கு கொடுப்பதற்காக தான் திருச்சபை தலைவர்களும் படாத பாடுபடுகிறார்கள். விதவிதமாக பாடி, விதவிதமாக வார்த்தைகளை சொல்லி, வித்தியாசமான காரியங்களை சொல்லி, இதோ ஆவியானவர் இறங்குகிறார், ஊற்றப்படுகிறார், பொழிகிறார், அப்படியெல்லாம் அவங்க மனதுக்குள்ள ஒரு சிந்தனை உருவாக்கி அவ்விதமாக அவர்களுக்குள்ள ஒரு பரவச உணர்வை அடைய செய்து, அந்த பரவச உணர்வு மூலமாக யூ ஆர் த பிரசன்ஸ் ஆஃப் காட், கர்த்தர் தம்முடைய ஆவி உங்கள் மேல் ஊற்றி கொண்டிருக்கிறார், நீங்கள் தேவ சமூகத்தை அனுபவிக்கிறீர்கள் சொல்லி இப்படியாக அவர்கள் தேவ சமூகத்தை உணர்வது போன்று சிந்திக்க வைத்து விடுகிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் தேவ சமூகத்தை உணர்ந்தார்களா என்பது வேறு. ஏதோ ஒரு விசை இறங்குவதின் போல் அல்ல, ஏதோ ஒரு வல்லமை இறங்குவது போல் அல்ல. இந்த இருதயத்துக்குள்ளே நாம தேவனை அறியலாம். அல்லேலூயா. திருச்சபையினுடைய ஆராதனை வேளைகளிலே மட்டுமல்ல, வரம்பற்றவளாக நாம் நம்பிக்கொண்டிருக்கிற ஊழியர் நடத்துகிற அபிஷேக கூட்டங்களின் வாயிலாக அல்ல, தேவனுடைய வார்த்தைகளின் வாயிலாக. அல்லேலூயா. எபேசியர் 3:17 சொல்லுகிறது, விசுவாசத்தின் வாயிலாக இயேசு நம்மிடத்திலே வாசமாயிருப்பது. அப்ப என்ன அர்த்தம்? விசுவாசம் என்ன சொல்லுகிறது? யோவான் 1:12 சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீ விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நீ அவருடைய பிள்ளையாக மாறுகிறாய். ரோமர் 8:15 சொல்லுகிறது, இனி நீ அடிமையாக இராமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெறுகிறாய். அப்படித்தானே? அப்போ தேவ ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு நாம் பிள்ளைகளாக மாறுகிறோம். பிள்ளைகளாக மாறின பிற்பாடு நாம் பிள்ளைகளுக்குரிய ஐக்கியத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1:9 வாஸ்து பார்க்கும் பொழுது தேவன் நம்மை எதற்காக அழைத்தார் என்பதற்கான விடை தெளிவாக கொடுக்கப்படுகிறது.
இயேசு எதற்காக கொடுக்கப்பட்டார்? ஏதோ அவரை பாடுவதற்கும் துதிப்பதற்கும் அவரை ஆராதிப்பதற்காகவும் அல்ல, முதலாவதாக அவரோடு ஐக்கியம் கொள்ளுவதற்காக. அல்லேலூயா. அவரோடு ஐக்கியம் கொள்ளுவதற்காக. யோவான் 14:16 வாசித்து பார்க்கும் பொழுது, எப்பொழுதும் உங்களோடு இருக்கும்படியான இன்னொரு தேற்றரவாளரை அவர் அனுப்புவார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்விலே இரட்சகராக ஆண்டவராக நான் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, நான் பிள்ளையாக பிறக்கிறேன். நான் பிள்ளையாக பிறந்ததை உறுதிப்படுத்தும்படியாக தேவனுடைய ஆவி கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய ஆவி கொடுப்பதின் வாயிலாக தேவனோடு நான் ஐக்கியத்தை உணர்வுக்கு நான் வாய்ப்பு பெறுகிறேன். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு விசை இறங்குவது போலல்ல, ஒரு வல்லமை என்னை அசைப்பது போலல்ல, யாரோ பாடின பாடல்களுக்காக, யாரோ துதித்த துதிகளுக்காக, நடத்தின பரவரச ஆராதனைகளுக்காக எனக்குள்ள ஏதோ ஒரு உணர்ச்சி வந்து உணர்ச்சிகரமான ஒரு மனநிலையை பெறுவதில் அல்ல, வேத வார்த்தை சொல்லுகிறது. இல்லையா? நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறாய். அவர் உனக்குள்ளே வருகிறார். அல்லேலூயா. இதை விசுவாசத்தின் மூலமா, ஐ பிலீவ், நான் இயேசுவை வாரும் என்று சொல்லுகிற பொழுது அவர் வந்தாரா வரவில்லையா என்பதை அறிந்து கொள்வதற்கு நான் ஒரு பாடல் பாடி உறுதி செய்வதல்ல, வேத வார்த்தை சொல்லுகிறது. இல்லையா? அவரை நான் அழைத்தால் வருவார். ஏன்னா பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு தான் கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அதில் நான் ஒரு பாவி அப்படின்னு அறிந்து அவரை என்னை ரட்சிக்கிறதுக்காக வரும் பொழுது நான் யோசிச்சுட்டு வரேன், இல்லை நான் கொஞ்சம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிலாம் சொல்ல மாட்டார். நான் பாவியின் அடையாளம் கண்ட உடனே அவர் வந்துடுறாரா இல்லையா? அவர் வந்துட்டு நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளமா பரிசுத்த ஆவி உடனே கொடுக்கப்பட்டு விடுகிறது. அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவம். அதற்கு பதிலாக ஒரு விசையை நான் எனக்குள் உணர்ந்தால்தான், ஒரு உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையை நான் எனக்குள்ளே அடையாளம் கண்டால்தான், தேவ ஆவி ஐக்கியம் என்னோடு இருக்கிறது என்று நம்பினால் இசைக்கருவிகளும் இந்த உணர்ச்சி வசப்படுகிற அனுபவத்தை கொடுக்க முடியும். பாடல்களின் ஓசைகளும் கொடுக்க முடியும். ஆராதனை நடத்துகிறவர்கள் பேசுகிற பரவசமான வார்த்தைகளும் கொடுக்க முடியும். மைக்கேல் ஜாக்சனுடைய பாடலை கேட்கிற பொழுது மிகுதியாக பரவசப்படுவார்கள் ஜனங்கள். இன்றைக்கும் அநேக பாடல்களுடைய பரவசமான பாடலை கேட்கிற பொழுது ஜனங்கள் உணர்ச்சி வசப்படுகிறார்கள். அரசியல் தலைவர்களுடைய செய்தி பேச்சுகளை சொற்களை கேட்கும் பொழுது தொண்டர்கள் உணர்ச்சி வசப்படுகிறார்கள். உணர்ச்சி வசப்படுகிற ஒரு மனநிலையோ, ஒரு விசை நமக்குள்ளே வருவது என்று உணர்வதன் அடிப்படையிலேயோ தேவனை அடையாளம் கண்டால் இதை நாம் வேறு வழிகளிலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் விசுவாசத்தின் வழி மட்டும்தான் சரியான வழி. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவை நான் விரும்பினேன், அழைத்தேன், அவர் எனக்கு வேண்டும்னு சொன்னேன், அவரால் தான் எனக்கு ரட்சிப்புன்னு சொன்னேன், நான் தேவனுக்கு பிள்ளையாக விரும்பினேன், எனவே அவர் எனக்குள்ள வந்திருக்கிறார். இப்போ நான் யாராக மாறி இருக்கிறேன்? Now I have become the son of God, I have become the daughter of God. அப்போ இந்த விதமாக நீங்க தேவ ஆவியை என்ன செய்யணும்? அடையாளம் விளங்குச்சுதான் உங்களுக்கு. நான் பாடல பேசிட்டு போயிட்டே இருக்கேன். அருமையானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு எந்த ஒரு பத்திரிகையை பார்த்தீங்கன்னாலும் வியாதியிலிருந்து விடுதலை அடைந்தது, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைந்தது, இல்லை வேற ஏதாவது இதைத்தான் தேவனால் பெற்ற நன்மைகளாக காட்டுகிறார்கள் என்று எத்தனை பேர் தேவ ஐக்கியத்துக்கு சாட்சி கூறுறாங்க? எத்தனை பேர் தேவ ஐக்கியத்தினுடைய விளைவாக ஏற்படுகிற நன்மைகளுக்கு சாட்சி கூறுறாங்க? தேவனுடைய ஐக்கியம் என்னோடு இருக்கிறது என்பதை எப்படி நான் அறிவேன்? When I can say that I am with the fellowship of God, I am in the presence of God, I have become the child of God. இதை எப்படி அறிவேன்? நீங்க எப்படி அறிவீங்க? நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி பேசினேன். இப்போ நிறைய வித்தியாசமான விதங்களில் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதையும் தேவ ஐக்கியத்தில் இருக்கிறதையும் உணர்வதற்கு நாம் பழகி இருக்கிறோம். ஆனால் வேத ரீதியாக வேத வார்த்தையின் அடிப்படையில் நாம் how can we say that now we are the children of God? தேவ உறவு நமக்கு வந்திருக்குங்கிறத எப்படிங்க கண்டுபிடிப்பீங்க? அது நான் ஜெபம் பண்ணுற வேளை பரலோகம் திறந்துருக்கிறத பார்த்தேன். ஜெபம் பண்ணுற வேளை சிலருக்கு பரலோகம் திறக்குது, சிலருக்கு நரகம் திறக்குது, சிலருக்கு தூதன் இறங்குறான். இப்போ யாரை கேட்டாலும் தூதன் இறங்குறான், தூதர்கள் தான் ரொம்ப சீப் ஆகிட்டாங்க. ஏன்னா கடைசி காலமாக இருக்கனால எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஓவர்டேக் பண்ணுறாங்க, நிறைய சொல்கிறாங்க. அப்படி இல்லைங்க, வேதாகம ரீதியாக நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோங்கிறது எப்படி அறிகிறது? கர்த்தருடைய உறவில் இருக்கிற எப்படி அறிகிறது? பாருங்க, உங்க வீட்டில் ரொம்ப ரொம்ப சுத்தமான ஒருத்தர், ரொம்ப சுகாதாரமாக இருக்க விரும்புகிறவர், நல்ல நல்ல உடைகளை உடுக்கிறவர், சுத்தமான உணவை உண்கிறவர், சுத்தமான தண்ணீரை குடிக்கிறவர், சுத்தமான உடைகளை உடுக்கிறவர், இப்படி ஒருத்தர் உங்கள் வீட்டில் தங்கி இருந்தார்னா அது உங்களுக்குள்ள என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? சிலரை ஒரு தாக்கமும் ஏற்படுத்தாது, அது வேறு விஷயம் இருக்குது. யார் வந்துட்டு போனால் எனக்கு என்ன, நான் இருக்கிறபடி தான் இருப்பேன். ஆமாம், அவங்க இருக்கிற இடத்த வேணால் நான் சுத்தம் பண்ணி கொடுக்குறேன், நான் இருக்கிற இடத்துல எங்கே வேணால் எடுத்துருவேன். ஆனாலும் நார்மலாக இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம வீட்டில் தங்கி இருந்த ஒரு 10 நாள் தங்கி இருந்தால் என்ன நடக்கும்?
நம்மை அறியாமலே நமக்குள்ள மாற்றம் நடக்கும். ஏன் இந்த மனுஷங்க இருக்கிறதுனால எதையும் நம்ம யோசிச்சு செய்ய வேண்டியதா இருக்கு, அப்படித்தானே? இல்லைன்னா நம்ம அந்த துணியை தொடச்சி இந்த துணியை தொடச்சிட்டு வீட்டு ஃப்ரெண்ட்லேயே கொண்டு போடுவோம். இப்போ அவர் இருக்கிறதுனால தூக்கி என்ன செய்கிறோம்? இல்லைன்னா மற்ற நேரங்கள்லாம் சாப்பிட்டோன்னா அப்படியே சிங்கில் போட்டு வைப்போம். இந்த மனுஷன் இருக்கிறனால அதையெல்லாம் பார்த்துட்டு என்ன பார்த்துலாம் அப்படியே போட்டு வச்சிருக்கிறீங்க, இதெல்லாம் உடனே கழுவுனா தானே நல்லா சுத்தமாக இருக்குன்னு சொல்லுவார். அதுக்காக கழுவி வைப்போம். இந்த மாதிரி ஒருவர் பரிசுத்தமான ஒருவர் இல்லை சுத்தத்தை விரும்புகிற ஒருவர் நம்முடைய இல்லத்தில் தங்கி இருந்தால் நம்மை அறியாமலே நமக்குள்ள நிறைய மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும். நம்மை அறியாமலே நம்முடைய கைகள் ஒழுங்காக பொருட்களை வைக்கும். சுத்தத்தை கொஞ்சம் 100% வெற்றி அடையாமல் இருந்தாலும் அப்படி இருக்கணுங்கிற ஒரு ஃபீலிங்காவது பெற்றுக்கொண்டு நிறைய தாக்கம் ஏற்படுத்தும், அப்படித்தானே? தேவன் உங்களுக்குள்ள இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது? நிறைய பேர் கண்டுபிடிக்கிறதுக்கு திருச்சபைக்கு தான் போகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை போய் ஆறுதலில் கலந்து கொண்டதான் அங்கே கொஞ்சம் ஆடி அசைந்து ஓடி அசைந்து விழுந்து இப்போ தான் நிறைய எல்லாரும் விழா வச்சுறாங்களே. பெரும்பாலும் திருச்சபைகளுக்கு போனால் விசுவாசிகளுக்கு ஆண்டவர் அவரோடு இருக்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு சரியான அடையாளம் கிடைச்சி. ஏன்னா பாஸ்டர் எப்படி பார்த்தாலும் அவங்கள கீழே தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டு உருளை வச்சு பாட வச்சு ஓட வச்சு ஆவியானவர் நிரம்பிட்டார். இன்னைக்கு உலகம் முழுதும் இந்த அநியாயம் தான் நடந்துட்டு இருக்குது. தேவன் ஒருவருக்குள் இருக்கிறதை அறிந்து கொள்வதற்கு வேதம் என்ன வழிகளை சொல்லுதோ அதையெல்லாம் பார்க்காதபடிக்கு விழுந்து எழுந்து இதுதான் கர்த்தர் இருக்கிறாங்க அடையாளமாக காட்டுறாங்க. அதனால பிற மதங்களும் நம்மளை பார்த்து தூஷிக்கிற மாதிரி அவமானகரமாக பேசுகிற மாதிரிப்பட்ட சூழ்நிலை உருவாகி போச்சு. இப்போ சிம்பிள் வே என்னன்னு சொன்னால், ஒரு மனிதனுக்குள்ள தேவன் வந்திருந்தா, ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருந்தா என்ன நடக்கும்னு சொன்னால், தனக்குள் பரிசுத்தாவியானவர் வந்தா பரிசுத்தாவியானவர் என்னங்க செய்வார்? உள்ள பரிசுத்தாவியானவருக்கு என்ன வேலை? ஏதோ கூப்பிட்டாங்க வந்துட்டேன் அப்படின்னு உட்காந்துருப்பாரா? உங்கள் வீட்டுக்குள்ள பைப் லைன்லாம் உடைஞ்சு கிடக்குது. உங்களுக்கு நண்பர் ஒரு பிளம்பர், அவர் வந்தால் என்ன செய்வார்? அவர் வந்த பிறகும் வீட்டில் இருக்கிற பைப்பெல்லாம் உடைஞ்சி ஓடிட்டு தண்ணி ஓடிட்டு இருக்கு, அப்படி தான் இருக்குமா? உங்கள் வீட்டுக்கு வந்த ஒரு நண்பர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் சம்மந்தமாக எந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் அவர் சரி பண்ணுவார். ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு வாரமாக கம்ப்யூட்டரே வேலை செய்யாமல் கிடக்குது. இப்போ அடுத்த ஒரு வாரம் இவர் தங்கி இருக்கிறார். இப்போ இந்த ஒரு வார காலத்தில் உங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் எப்படியா மாறும்? வேலை செய்யாமல் இருக்குமா? அப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்தால் கம்ப்யூட்டர் வேலை செய்யுது, பிளம்பர் வந்தால் பைப்பில் எல்லாம் வேலை செய்யுது, எலக்ட்ரிஷியன் வந்தால் எரியாமல் கிடந்த விளக்கெல்லாம் எரியுது, அப்படி தானே? அப்போ பரிசுத்தாவியானவர் வந்தால் என்ன நடக்கும்? இதுவரையிலும் பரிசுத்தம் இல்லாமல் இருந்த வாழ்க்கை பகுதிகள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கும். பரிசுத்தமாவதற்கான ஒரு ஏவுதல் உருவாகி கொண்டிருக்கும். முன்பு நான் வாய் வந்தபடி பேசினேன், அதை குறித்து நான் சிந்தித்தது இல்லை. இப்போ நான் பேசி கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் நீ ஃபவுல் லாங்குவேஜ் பேசிட்டு இருக்கிறியே, எக்ஸஸா பேசிட்டு இருக்கிறியே, இந்த அளவுக்கு பேச வேண்டிய தேவையில்லையே அப்படின்னு உணர்த்துகிறார். நெடுநீளமாக ஃபோனில் பேசுகிறவங்க நிறைய பேருக்கு உணர்ச்சி நிரம்பி வேலையே செய்யலை, அப்படி தானே? எவ்வளோ நேரம் பேசுகிறோம், யாருக்கிட்ட பேசுகிறோம், எந்த நேரத்தில் பேசுகிறோம் சிந்திக்கிறதே இல்லை. அப்படியே ஒரு சென்சிட்டிவ்னஸ் இல்லாமல் அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம். நான் அன்றைக்கி நாகர்கோவிலேருந்து விழுப்புரத்துலேருந்து திருநெல்வேலி வர்றதுக்காக ஒரு ட்ரெயினில் ஏறி கீழே சைடு லோவர் படுத்துதான். வேற ஒரு கேரளாக்கார ஒரு பொம்பளை மேலே படுத்துக்கிட்டு ஐயோ யாரு கூடயே பேசிட்டு கிடையாது, யாரு கூடயும் பேசிட்டு போட்டு எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அது கசகசன்னு மேலேருந்து பேசுறதுனால என்னால் சீக்கிரமாக தூங்க முடியலை. ஏன்? டிஸ்டர்பன்ஸ், அது பாட்டில் பேசிடுது. ஆனால் ஒரு சரியான ஆவிக்குரியவன் அந்த மாதிரி பேசிட்டு இருக்க முடியாதுங்க. அவன் பேசிட்டு இருக்கிற வேலையே கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ள உணர்த்தலை கொடுப்பார். தம்பி இவ்வளவு நீளமாக பேசி தான் இவ்வளவு சமாச்சாரத்தை சொல்லணுமா? நீ பேசிட்டு இருக்கிறவள மற்றவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்களே, அதை பற்றி உனக்கு கவலை இல்லையா? காசை பற்றி கவலை இல்லை, பரவாயில்ல. டைமை பற்றி கவலை இல்லையா? உன் மனசை பற்றி கவலை இல்லையா? ஒரு உண்மையை சொல்கிற இவ்வளவு சுற்றி வளைச்சப்போ ஆண்டவர் சொல்லுவார். நீங்கள் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பட்டு அக்கினியில் நிரம்பினா கூட இந்த மாதிரிப்பட்ட ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இந்த லாங் டெலிஃபோன் டாக்கெல்லாம் யாருக்கும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரோ. காரணம் என்ன? வந்தது உண்மையான ஹோலி ஸ்பிரிட் இல்லை, போலி ஸ்பிரிட். போலி ஸ்பிரிட் வந்தால் என்ன பண்ணணும்னா ஆட வைக்கும், கண்ணெல்லாம் மூட வைக்கும், சுரக வைக்கும், அப்படியே என்ன பார்க்குற மாதிரி பண்ண வைக்கும், அங்கே விழ வைக்கும், இங்கே விழ வைக்கும், என்ன நடக்குன்னு தெரியாமல் செய்ய வைக்கும். அது ஹோலி ஸ்பிரிட் கிடையாதுங்க. என்ன ஸ்பிரிட்டு? போலி ஸ்பிரிட். அப்போ அது போலித்தனமான வல்லமை அடையாளங்களை உருவாக்கும். பரிசுத்த ஆவியானவர் வந்தால் முதலாவது உங்களுக்குள்ள அவர் என்ன செய்வார்னா உங்களை பரிசுத்தமாக தூண்டிக்கொண்டே இருப்பார். உங்களை கட்டாயப்படுத்தி பரிசுத்தத்தை செயல்படுத்த தூண்டிக்கிட்டே இருப்பார். பரிசுத்தமாக பேசு, பரிசுத்தமாக சிந்தனை பண்ணு. பாவமாக சிந்தனை பண்ணாலும் ரொம்ப நேரமாக தப்பாக சிந்தனை பண்ணிட்டு இருக்கப்பா, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுப்பா, நீ ஆண்டோட பிள்ளை, இந்த மாதிரி சிந்திக்க கூடாது அப்படின்னு அந்த பரிசுத்தான தூண்டுதல் கொடுப்பார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் யாருடைய ஆவியானவர்? இயேசுவினுடைய ஆவியானவர் இல்லையா? பிதாவினுடைய ஆவியானவர். அப்படியே இன்விசிபிள் ஜீசஸ் தான் பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? 3.5 ஆண்டு காலம் அவர் ஊழியம் செய்த காலம் எல்லாரும் பார்த்தாங்க. இப்போ அவரை பார்க்க முடியாது. அவர் இருக்கிறாரா? இருக்கிறார். எப்படி? இந்த ஃபார்ம் த ஹோலி ஸ்பிரிட், அப்படி தானே? அவரும் நமக்குள்ள வந்தா
பேச்சில், செயலில், சுபாவத்தில், சிந்தனையில், ஆசையில், குறிக்கோளில் எல்லா விதத்திலும் பரிசுத்தத்துக்கு ஏதுவான தாக்கங்களை உருவாக்கி கொண்டிருப்பார். அந்த மாதிரி ஒன்று எனக்கு நடக்கலை பிரதர் அப்படின்னு யாராவது சொன்னால் உங்களுக்குள்ள இன்னும் ரட்சிப்பு நடக்கவே இல்லை. நீங்கள் ஆண்டவரை உண்மையாக ஏற்றுக்கொள்ளலை. அல்லேலூயா. ஆண்டவரை விழிப்புணர்வோடு ஏற்றுக்கொள்ளுங்க. பாவத்தை ஜெயிக்கிறதுக்காக ஏற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தமாக வாழ்றதுக்காக ஏற்றுக்கொள்ளுங்க. நித்திய வாழ்வை பெறுவதற்காக ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த உலகத்தில் சாட்சியாக வாழ்றதுக்காக இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுது ரட்சிப்பு நடக்கும். சும்மா அவர் நம்ம வாழ்க்கையில் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், நம்ம வேலை செய்கிறதுலாம் கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருக்கும், தொழில் ஆசீர்வாதமாக இருக்கும், நமக்கு உடம்புக்கெல்லாம் வியாதி இல்லாமல் பார்த்துக்குவார். இந்த பர்பஸ்க்காக இயேசுநாதர் கூப்பிட்டா வரமாட்டாருங்க. பாவத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக கூப்பிட்டா மட்டும்தான் இயேசுநாதர் வருவார். நிறைய பேர் இந்த மாதிரி கூப்பிடல. ஆண்டவரே என்னுடைய வியாதியை குணமாக்கினால் உண்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவர் வரமாட்டார். உங்க வியாதியை குணமாக்கினால் அவர் வரமாட்டார். ஆண்டவரே என்னுடைய வியாபாரத்தை நீர் ஆசீர்வதியும், நான் உண்மை ஏற்றுக்கொள்கிறேன். நீ வியாபாரத்தை ஆசீர்வதித்தை ஏற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர் அழைக்கல. பாவத்தில் நீ கஷ்டப்படுறியா, பாவத்தை ஒரு விஷயமா எண்றியா, அப்போ அந்த பாவத்தில் விடுதலை ஆக்குறதுக்கு நான் வரேன்னு தான் சொல்லுவார். எனவே பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்மோடு இருந்தால், தேவ உறவில் நாம இருந்தால் 3 காரியங்கள் நடக்கும். ஒன்று, தேவ உறவை நம்முடைய இருதயத்துக்குள்ளே நாம் உணர்வோம். தெய்வீக அமைதி. அமைதியாக வாழ முடியாத சூழல்களிலும் நம்முடைய இருதயத்திலே அமைதியை காண முடியும். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது, புத்திக்கு எட்டாத சமாதானம், the peace that is surpassing all human understanding, மனுஷன் எண்ணி பார்க்க முடியாத இடத்துல அவர் நமக்கு ஒரு சமாதானத்தை தருவார். அப்படித்தானே? அதுபோல அவர் நமக்குள்ளே சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாத நிலையிலும் நம்முடைய இருதயத்தை அவர் நமக்கு சந்தோஷப்படுத்துவார். அத்திமரம் துளிர் விடாமல் போயிடும், ஆட்டு மந்தையில் ஆடுகள் இல்லாமல் போயிடும், திராட்சை செடியில் பழம் இல்லாமல் போயிடும், ஒலிவ மரத்தில் கனி இல்லாமல் போயிடும். ஆனால் இருதயத்திலோ கர்த்தருடைய சந்தோஷம் இருக்கும். கர்த்தருக்குள் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். இவையெல்லாம் தேவ உறவினாலும் ஏற்படுகிற விளைவுகள். நமக்குள்ளே ஒரு தெய்வீக அமைதி, தெய்வீக நம்பிக்கை, தெய்வீக தரிசனம், பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற ஆசை, இவையெல்லாம் வந்தால் தேவன் நம்மோடு இருக்கிறான்னு அர்த்தம். இரண்டாவது, தேவனை தேடுகின்ற ஒரு தாகம். கல்யாணம் ஆகிறது வரைக்கும் ஒரு பொண்ணு இருக்கிறா, ஒரு பையன் இருக்கிறான்னா அவங்க தேடல் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் கல்யாணம் ஆகிட்ட பிறகு அந்த மனைவி கணவனை தேடும். அப்படி தானே? தேடினா தான் அவன் மனைவி இல்லையா? கணவன் மனைவியை தேடும். அப்போ திருமணம் ஆகிவிட்டாலே தேடலை ஆரம்பித்து விடுகிறது. அப்படி தானே? தேடலை ஆரம்பித்து விடு. ஒரு ஐக்கியம் வந்து ஒரு நண்பர்கள், ஒரு 2 பேர் நண்பர்களாகிட்டாலே தேடல் ஆரம்பித்து விடு. நண்பரை ஒருவர் தேடுகிறான். அப்போ நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோம்னா நம்முடைய ஆத்துமா தேவனை தேட ஆரம்பிக்கும். இது அடையாளம். அதற்கு பதிலாக ஏதாவது ஒரு பாட்டை பாடி, ஏதாவது ஒரு பரவசமான பாட்டை பாடி நம்ம உடம்பை உலுக்கி ஆண்டவர் நம்மோட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கணும் அப்படின்னு பண்ணால் ஃபால்ஸ். நீங்கள் ஒரு காலமும் ஆண்டவரை பெற மாட்டீங்க, ஒரு காலம் தேவ ஐக்கியத்தை அனுபவிக்க மாட்டீங்க. உங்கள் பாடல்களெல்லாம் நிறுத்திவிட்டு, உங்களுடைய ஆராய்ச்சி நிறுத்திவிட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே நீர் எனக்கு வேணும், உண்மை எனக்குள் நான் காணணும் அப்படின்னு ஜெபம் பண்ணோம். இந்த இரைச்சல், இந்த கிறிஸ்தவரும் ஒரு இரைச்சலுக்குள்ளே சிக்கி கொண்டு இருக்கிறது. இந்த இரைச்சலை விட்டு வெளியே வரணும். வெளியே வந்து ஆண்டவர் எங்கூட இருக்கிறாரா இல்லையா அதை தெளிவாக கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்ன, ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறே நான் அறிந்து கொள்ள செய். அல்லேலூயா. ஐ மஸ்ட் நோ தட் யூ ஆர் வித் மீ. ஆண்டவர் அறிய செய்வார். நாம் சத்தங்களை உருவாக்கி, ஆரவாரங்களை உருவாக்கி, கூச்சல் குழப்பங்களை உருவாக்கி அதன் மத்தியிலே உணர்கிறதான ஒரு விசையை தேவ ஆவி என்று நினைத்தால் we will be deceived. நம்மை பரிசுத்தமாக வாழ செய்யாத ஆவியை, நம்மை தேவனுக்கேற்ற சிந்தையோடு செயல்பட செய்யாத ஆவியை, தேவனுக்கேற்ற ஆசைகளை உருவாக்காத ஆவியை அடையாளம் காண வேண்டும். எவ்வளவு ஆராதிக்கிறோம், எவ்வளவு துதிக்கிறோம், ஆனால் வாழ்க்கையிலே மாற்றங்கள் இல்லையே. அப்படியான அந்த ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? What's the job he is doing? என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? இல்ல, தேவன் ஒருவனுக்குள் வந்தால் அவர் சும்மா இருக்க மாட்டார். சும்மா இருக்கும்படியா ஒரு இடத்தை தேவன் தெரிந்து கொள்ள மாட்டார். அல்லேலூயா. எனவே தேவனை தேடுகின்ற ஒரு ஆர்வம் வரும். தேவனுடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்கிற தாகம் வரும். அல்லேலூயா. இவைதான் நாம் தேவனோடு இருப்பதற்கு அடையாளம். அல்லேலூயா. தேவனை தேடுகிறோம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடுகிறோம். ஒரு விசை அல்ல, ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அல்ல, ஒரு பரவசத்தை அல்ல, ஒரு இமோஷனல் எக்ஸைட்மெண்ட்டே அல்ல. நம்முடைய இன்னர் ஹார்ட்ல, நம்முடைய இன்னர் சோல்ல வந்து நம்ம ஆண்டவரை ஐடென்டிஃபை பண்ண விரும்புகிறோம். அந்த அமைதியின் மூலமாக ஆண்டவருடைய வெளிப்பாடு நமக்குள்ள உணரலாம். வார்த்தையில் வழியாக ஆண்டவர் வெளிப்படுவார், வசனங்கள் வழியாக வெளிப்படுவார். இருதயத்துக்குள்ள அவர் நம்மோடு பேச நாம் அறிய செய்வார். அவருக்கு வழி சொல்லி கொடுக்க கூடாது. ஆண்டவரை சொப்பனத்தில் தோன்றும், தரிசனத்தில் தோன்றும், தயவு செய்து கேட்காதிருங்கள். உங்களை பிசாசனை ஏமாற்றி விடுவான். அவன் தரிசனத்தை கொடுத்து விடுவான், சொப்பனத்தை கொடுத்துவான். you will be disappointed. நிறைய பேர் ஏமாந்து இருக்கிறாங்க. ஆண்டவரே உம்முடைய வழியிலே நீர் என்னோடு இருக்கிறத நான் அறிய செய்யும். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பதை நீங்கள் அறிய செய்வதற்கு அவர் தெரிந்து கொள்ளுகிற வழிதான் சரியான வழி. நான் சொப்பனத்தை, பழைய ஏற்பாட்டு காலத்தை போல சொப்பனம் தரிசனம் இல்லை, இந்த காலத்தினுடைய நடைமுறை வித்தியாசம். அல்லேலூயா. எனவே தேவ உறவு தான் ஆண்டவர் நமக்கு தருகிற மிக முக்கியமான முதலாவது ஆசீர்வாதம். அந்த தேவ உறவை விசுவாசத்தின் மூலமாக நாம் அறிய வேண்டும். வேத வார்த்தைகள் சொல்லுகிறது என்கிற அடிப்படையிலே நாம் உணர வேண்டும். மூன்றாவதாக, நம்மிடத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற மாற்றங்கள், மாறிக்கொண்டிருக்கிறோம், சுபாவங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, எண்ணங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, ஆசைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. இதுதான் தேவன் நம்மோடு இருக்கிறது. இரண்டாவதாக, பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு கிடைக்கிற இரண்டாவது பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் காட்ஸ் ஹோலினஸ். ஆனால் இதெல்லாம் நம்ம கிறிஸ்தவ மக்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்காது, அப்படி தானே? பரிசுத்தத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? 4 காசு இருந்தால் 4 பேர் மத்தியில் கொஞ்சம் மதிப்பு மரியாதை வாழலாம். ஒரு பெரிய வீடு பங்களா இருந்தால் 4 பேர் நம்மளை மதிப்பான். சும்மா அந்த பரிசுத்தத்தை வச்சு நடந்தால் யார் நம்மளை மதிப்பாங்க? இந்த சொசைட்டியில் யாரும் பரிசுத்தத்தை மதிக்கிறதே கிடையாது, அப்படி தானே? அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். உண்மையை மதிக்கிறதுக்கு நம்ம சொசைட்டியில் இப்போ ஆட்கள் இல்லை. அயோக்கியத்தை வெறுக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை, அப்படி தானே? தப்பு தவறான காரியங்களை ஒரு காலத்தில் தூரத்துலேருந்து மனுஷன் பார்த்தா ஐயோ இப்படி நடக்கிறாங்களே, இப்படி செய்யறாங்க சொல்லுவான். இப்போ தப்பு தவறுகளை யாரும் பார்த்து போய் சுழிக்கிறதே இல்லை. ஏன்னா எங்கும் எதிலும் தப்பு தவறு தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோல சரியாக வாழ்கிற ஒருவனை பாராட்டுகிறவனும் இல்லை. ஆனால் இதெல்லாம் இப்படி நடந்தாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் தனக்குள் பரிசுத்தமாகுதலை உணர்கின்ற பொழுது he will be very happy. அல்லேலூயா. அவர்கள் மதிக்கிறாங்களோ இவங்க மதிக்கிறாங்களோ, நான் எனக்குள்ள வித்தியாசமா இருக்கிறேன். அல்லேலூயா. உன்னிடத்தில் இருக்கிற பெரு செல்வத்தை விட என்னிடத்தில் இருக்கிற பரிசுத்தம் தான் பெரிய மதிப்புக்குரிய. ஏன்னா அதுதான் எனக்கு திருப்தியை கொடுக்குது, சந்தோஷமா இருக்குது. நீ பரிசுத்தத்தை இழந்து பணக்காரனாக இருக்கிற, நான் பணத்தை இழந்து பரிசுத்தவானாக இருப்பது பெரிய மேன்மை. அல்லேலூயா. ஆக தேவன் இரண்டாவதாக நமக்கு தருகிற பிள்ளைக்குரிய ஆசனம் ஹோலினஸ். ஏன்னா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா சர்வ வல்லவர், அப்படித்தானே? அவர் சொன்னால் ஆகும், கட்டளை நிற்கும். ஆனாலும் அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்க, நான் வல்லவராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்றபடியான வல்லவராக இருங்கள் ஆண்டவர் சொல்லல. ஆனா என்ன வசனம் சொன்னார்? லேவியராக 20-26 வசனத்துல I am holy so you must also be holy. நான் பரிசுத்தரா இருக்கிறேன், நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. பாருங்க, ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளை எந்த நிலைமையில வரணும்னு ஆசைப்படுவான்னு நினைக்கிறீங்க? பெரும்பாலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரங்க தன்னுடைய பிள்ளை எப்படி வரணும் தான் முதலாவது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் செய்து தான் கொடுப்பாங்க. ஃபோர்ஸ் பண்ணல, கம்பல் பண்ணல. ஆனால் ஆசை எப்படி இருக்கும்? என்னை போல என் பிள்ளையும் ஊழியக்காராக வரணும். ஒரு டாக்டர் இருக்கிறார், டாக்டருடைய பிள்ளை குறித்து அந்த டாக்டருக்கு எப்படிப்பட்ட ஆசை இருக்கும்? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு? என் பையனும் ஒரு டாக்டரா மாறணும். பெற்றோர்கள் தாங்கள் எதை மேன்மையாக எண்ணுகிறார்களோ அந்த மேன்மைக்குள் தான் பிள்ளைகளும் வர ஆசைப்படுவார்கள். அல்லேலூயா. நான் என் பிள்ளைகள்ட்ட அடிக்கடி சொல்றேன், என்னன்னு சொன்னா, நான் மேன்மையா என்றது எதைன்னு சொன்னா பெரிய ஹையர் ஸ்டடீஸை கிடையாது, பெருசா படிச்சு நிறைய ஹை ஸ்கோர் பண்றது, மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கிரேட்னஸ்னா என்னது? we must know our God. நான் மிக மிக மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து, மது பழக்கத்தில் வாழ்ந்து, அடிமையாகி பல விதத்தில் ட்ரக் அடிக்டாக வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை அதற்கு பிறகு ஐ கேம் டு நோ மை காட். ஆண்டவர் அறிந்தேன். அந்த ஆண்டவரை அறிந்த அறிவு என்னை மாற்றினது. எனவே அந்த மாறுதல் எனக்குள்ளே நிறைய இல்லாமல் கொஞ்சத்தை வைத்து கூட நன்றாக வாழ வைக்கிறது. இந்த அனுபவத்தை தான் நான் கிரேட்டா என்கிறேன். அதில் என் பிள்ளைகள் நாளை எவ்வளோ படித்து வரணுங்கிறத விட அவங்க நிச்சயமாக தேவனை அறியணும்னு ஆசைப்படுறேன். அல்லேலூயா. they must know individually. நான் உங்களுக்கு சொல்லி சொல்லி கட்டாயப்படுத்துறது இல்லை. நான் அவங்கள ப்ரேயர் பண்ண வச்சிடலாம், பைபிள் படிக்க வச்சிடலாம், சர்ச்சுக்கு போக வச்சிடலாம், அவங்கள பொய் சொல்லாமல் பண்ணிடலாம், யாரையும் சண்டை போடாமல் வச்சுக்கலாம். ஆனால் கர்த்தரை அறிய வைக்கிறது வேற விஷயம். அதற்கு ஆண்டவர் தான் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அவர்கள் தேவனை அறிந்து கொண்டா போதும். அவங்க நிறைய படிக்கணும்னு கட்டாயமே கிடையாது. கொஞ்சம் படிச்சுட்டு நல்லா வாழ்வாங்க. நிறைய படித்தவங்கள நிறைய முட்டாள்தனமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தரை அறிந்தவங்க கொஞ்சம் படிச்சுட்டு நல்லா அறிவாளியாக இருப்பாங்க, அப்படி தானே? அறிவு ஞானம் அதிகமாக மனுஷனுக்கு பெருக பெரிய பெரிய முட்டாளாக தான் மாறிட்டு இருக்கிறான். ஆனால் கொஞ்சம் படித்தாலும் கர்த்தரை அறிந்தவன் ஞானமாக இருப்பான். தாவீது ஞானமாக செயல்பட்டானா, சாலமோன் ஞானமாக செயல்பட்டானா? சொல்லுங்க, யாருக்கு ஞானம் அதிகமாக இருந்தது? சாலமோனுக்கு, அப்படி தானே? ஆனால் யார் முட்டாள்தனமாக செயல்பட்டது? தாவீதா, சாலமோனா? ஆமாம். இந்த கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணி அக்கினியை வரவழைத்தானோ, எவ்வளோ அறிவுபூர்வமாக நீதிமொழியும் பிரசங்கி புத்தகத்தை எழுதினானோ அதே மனுஷன் தானே அந்நிய தேவர்களுக்கு பலியிட்டான். அப்போ அறிவுறது என்ன பிரயோஜனம்? எது அறிவு? மற்றவர்கள் நீங்கள் இப்படி வாழணும், இப்படி வாழணும், இப்படி வாழணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும் சொல்கிறதா அறிவு? நீ வாழ்ந்து காட்டணும் இல்லையா? தாவீது வாழ்ந்து காட்டினா
மற்றவன் வாழ்க்கையை வாழுவதற்கு சொல்லி காட்டினா, ஆனால் வாழ்ந்து காட்டலை. அல்லேலூயா. அப்போ கொஞ்சம் படித்தாலும் நாம தேவனை அறிந்து கொண்டோம்னா அதான் பெரிய கிரேட்னஸ். எனவே தேவன் தம்மிடத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட மிக மேன்மையாக எதை எண்ணுகிறார்? பரிசுத்தம், ஹோலினஸ். அல்லேலூயா. அவர்கிட்ட வல்லமை இருக்கலாம், பராக்கிரமம் இருக்கலாம், நிறைய காரியங்கள் இருக்கு, நிறைய பிளஸிங்ஸ் இருக்குது. ஆனா எல்லாவற்றை விட அவர் என்ன வைத்து எதை மேன்மையானுகிறார்? ஹிஸ் ஹோலினஸ். அல்லேலூயா. அதனால தான் நாம் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக மாறும். எனவே தேவன் தம்மை தந்தையாக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு முதலாவது முக்கியமாக கொடுப்ப தேவ உறவு. அடுத்தது என்ன? அந்த தேவ உறவின் வாயிலாக பரிசுத்தத்தை கொடுக்க விரும்புகிறார். பரிசுத்த சாயல் உடையவர்களாக நாம் மாற விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் அத்தியாயங்களை நீ வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னா அப்போஸ்தலன் பவுல் எழுதுவார், கொரிந்து திருச்சபையிலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கும் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்களுக்கும். அப்போ ஆவிக்குரிய அழைப்பு, கிறிஸ்தவ அழைப்பு என்றால் என்ன? ஏதோ கோயிலில் போய் வழிபாடு நடத்துறதும், பாடல் பாடுறதும், ஆராதனை பண்றதும், தொழுகை நடத்துறதும் இல்லை. எதற்காக? we must become holy. நாம் பரிசுத்தவான்களா, அதாவது we have been called by God to be saints. நாம மதர் தெரேசாவை செயின்ஸுமோ, அல்போன்சாவை செயின்ட்னுப்போம். ஆனால் ஒரு சாதாரண மனுஷனை செயின்ட்னு சொல்லுவோமா? ஆனால் வேதாகமம் யாரை செயின்ட்னு சொல்லுது? ஒருத்தங்க நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சு செத்த பிறகு ரொம்ப வருஷத்துக்கு பிறகு திருச்சபையில் முடிவு பண்ணி அவங்களை செயின்ட் ஆக்குறாங்க. ஆனால் பைபிள் யாரை செயின்ட்னு சொல்லுது? who is a saint? இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டவர்கள் செயின்ட் தான். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1ஆம் அத்தியாயத்தினுடைய கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனாலே அவரே நமக்கு பரிசுத்தமும் மீட்பும் ஞானமும் ஆனார்னு பார்க்கிறோம். அப்படித்தானே? he is our holiness. அப்படித்தானே? இயேசுதான் நம்முடைய பரிசுத்தம். அவர் நமக்குள்ள வருகிறவள நாம பரிசுத்தவானா மாறுகிறோம். பரிசுத்தவானுக்கு இன்னொரு வார்த்தை தான் செயின்ட், ஆங்கில வார்த்தை. அல்லேலூயா. நாம பரிசுத்தவான்னு ஒத்துக்குவோம், ஆனா செயின்ட் நல்லா சொல்லாதீங்க. என்ன பரிசுத்தவான் சொன்னா ஒத்துக்குவாங்க, ஏன்னா தமிழ்ல சொன்னா ஒத்துக்குவாங்க, இங்கிலீஷ்ல என்ன ஒத்துக்க மாட்டாங்க. பரிசுத்தவானுக்கு ஆங்கிலத்தில் என்ன பேரு? செயின்ட். அப்படித்தானே? நாம எல்லாரும் செயின்ட் தான். யாருக்கெல்லாம் செயின்டாக ஆசை இருக்கா? எப்படி இயேசுநாதருடைய உதவியினால பணக்காரங்களா ஆசைப்படுறோம். பிள்ளைகளுக்கு நிறைய மார்க் வாங்கணும், எனக்கு வருகிற நிறைய பையன் ஸ்கூல்ல எல்லாரோட நிறைய மார்க் வாங்கணும், நம்பர் 1ல வரணும், அதுதான் ஆசை. பையன் உருப்படணும், என் பையன் மார்க் கம்மியாக வாங்கினாலும் பரவாயில்ல, எப்படியாவது பள்ளிக்கூடத்து வெளியே நல்ல பிள்ளையா வரணும், காலேஜில் ஒரு நல்ல மாணவனாக இருக்கணும். எல்லாருக்குமே படிப்பு, மார்க்கு, அடுத்த ஹையர் ஸ்டடிஸ் தான். ஆசை இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. இதுக்காக தான் அழுறோம், இதுக்காக தான் ஜெபம் பண்ணுறோம். இதை வச்சு தான் நம்ம ஆட்கள் எல்லாம் பெருசாக பரீட்சை எழுத போகிற மாணவர்களுக்காக ஒரு ப்ரேயர் மீட்டிங். எந்தெந்த விதத்துலலாம் வசூல் பண்ணுறதுக்கு வசதி இருக்கோ நான் விடவே மாட்டேன். ஆமாம், நம்ம பெற்றோர்களுக்கு இருக்கிற வீக்கர் மைண்ட் செட் எல்லாம் பயன்படுத்திட்டு அந்த கூட்டத்துக்கு போனாலும் நம்ம பையன் நிறைய மார்க் எடுக்கிறான் பார்ப்போம், அனுப்பி வச்சு கூடவே காணியை கொடுத்து அனுப்பிடுவோம், நல்ல வசூல். அதெல்லாம் இப்போ ஒரு காலத்தில் பெரிய ஊழியக்கார நடத்தி தான் இப்போ வீட்டுக்கு வீடு எல்லா சபைக்கு சபை நடத்துகிறாங்க. ஜனங்களுடைய ஆவிக்குரிய அறியாமையை பயன்படுத்தி வாழ்வதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அந்த வழிகள் எல்லாம் கண்டுபிடிக்கல நம்ம ஆளில் ரொம்ப கில்லாடிகள். முதலாவது நம்முடைய பிள்ளைகள் தேவனை அறியணும். தேவனை அறியாமல் டாக்டர் ஆகியும் பிரயோஜனம் கிடையாது, என்ஜினியர் ஆகியும் பிரயோஜனம் கிடையாது, அமெரிக்காவுக்கு போய் அவன் பிரயோஜனம் கிடையாது, இங்கிலாந்துக்கு போய் பிரயோஜனம் கிடையாது. ஆண்டை விட்டு அவன் போகாத வரைக்கும் எவ்வளவு உயர்நிலைமை வந்தாலும் அது நமக்கு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் சில்ட்ரன் மஸ்ட் நோ அவர் காட். அதுக்காக நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் வேற ஒன்றும் இல்லை, என் பையன் விரும்புறதெல்லாம் நடக்கணும்னு ஜெபம் பண்ணலை. ஆண்டவர் எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு, என் பையன் என் பொண்ணு உண்மை அறியணும். ஆண்டவரே நான் சாகிறதுக்கு முன்னாடி என் புள்ள உண்மை அறிந்தவளாக பார்த்து தான் சாகணும் ஆண்டவரே. அப்படி என்ன அர்த்தம்? இன்னும் 50 வருஷம் எனக்கு ஆயுள் தரணும் இல்லை, நான் சாகிறதுக்கு முன்னாடி என் பிள்ளைகளெல்லாம் கர்த்தரை அறிய வச்சிடும். அல்லேலூயா. அதுக்கு மறைமுகமாக அப்போதான் இன்னொரு 50 வருஷம் வாழ்றதுக்கு வாய்ப்பு. அப்படி இல்லை, நாங்கள் 1 வருஷம் வாழ்ந்தாலும் சாகிறதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் அறிந்து கொண்டாங்க, ஆண்டவர்கிட்ட வந்துட்டாங்க, எனி காட் வில் டேக் கேர் ஆஃப் தம். நான் உங்களுக்கு கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அல்லேலூயா. ஆக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனால, பிள்ளைகளாக மாறுவதனால இரண்டாவது நடைபெறுகிற பெரிய பரிசுத்தமாகுதல். அல்லேலூயா. அவர் நமக்கு தருகிற இரண்டாவது பெரிய ஆசீர்வாதம் பரிசுத்தம். அதனால பரிசுத்தம் யார்கிட்ட இல்லையோ, தேவ உறவு யாரிடத்துல இல்லையோ, தேவ உறவினுடைய பிரதிபலிப்புகள் யாரிடத்துல இல்லையோ, அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய எஜுகேட்டட் ஆகியிருந்தாலும் சரி, நினைச்சிடாதுங்க அவங்க ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு. அவர்கள் ஆண்டவரால் நன்மை பெற்றிருக்க கூடும். ஒருவேளை அவங்களே சொந்த முயற்சியே வேணும்னா ஒருவேளை கடவுள் செய்தார்னு சொல்லுவோம், இல்லை கடவுளே நன்மை செய்திருக்கணும். ஆசீர்வதிக்கப்பட்டவரிடத்துல பரிசுத்தம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவரிடத்தில் தேவ உறவு காணப்பட வேண்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட அடையாளம் பரிசுத்தம். ஏன்? இந்த பரிசுத்தத்தை நமக்கு தரதுக்கு தான்
தேவன் பாவ சாயல்ல தம்முடைய குமாரனை அனுப்பினார். அல்லேலூயா. மூன்றாவதாக மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் தேவனுடைய கிருபை, காட்ஸ் கிரேஸ். அது என்ன காட்ஸ் கிரேஸ்? பல விதங்களில் இதற்கு அர்த்தம் கொடுக்கலாம். மிக முக்கியமான ஒரு அர்த்தம் என்னவென்றால், இந்த உலகத்துல நாம தேவனுக்கு பிள்ளையாக இருந்தாலும் தேவன் நமக்கு பிள்ளைன்னு சொன்னா நாம கேட்டதெல்லாம் நமக்கு கிடைக்கலாமே, அப்படித்தானே? நம்ம அடைய நினைத்ததெல்லாம் நம்ம அடையலாமே. ஏன்னா தேவனால கூட ஒண்ணுமே கிடையாது, அப்படித்தானே? ஆண்டவர் நினைச்சா நம்மளை 200 வருஷம் கூட வாழ வைக்க முடியும். நாம கூட ஜெபம்ல, ஆண்டவரே ஆதாமை போல நான் ஒரு 1000 வருஷம் வாழ்ந்து அடுத்த தலைமுறை பார்த்துட்டு வர ஆண்டவரே, உம்மால கூடாத காரியம் உண்டோ? நான் வேணா ஒரு பாட்டு பாடுறேன், ஆண்டவரே உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே எங்க முன்னால வாழ்ந்தவன் எல்லாம் 100 வயசு 80 கதை முடிஞ்சு போயிட்டே இருக்கிறாங்க, அடுத்த தலைமுறை பார்க்காம போறாங்க, நான் இன்னொரு 5 தலைமுறை பார்க்குற வரையும் உயிரோடு எடுத்துட்டு வரேன். இப்படி கேட்டா கடவுள் செய்யவும் முடியுமே? ஆண்டவர் செய்யறாரா? இல்லை. இந்த உலகத்திலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் தேவனுக்கு இருக்கிற வல்லமை மகிமையின் அடிப்படையிலே நாம் எல்லா நன்மைகளையும் பெற முடியாது. இந்த உலகத்துல தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்வதற்கு அவருக்கு வலிமை இருந்தாலும் எல்லாவற்றையும் செய்கிறதும் இல்லை. தந்தையினால் வருகின்ற பூரண ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் எங்கே போய் அடைய முடியும் தெரியுமா? எப்பொழுது தந்தையுடைய வீட்டுக்கு போய் சேர்றோமோ அப்பொழுதுதான். அல்லேலூயா. இந்த வீடு தந்தையின் வீடு அல்ல, இது டிரான்சிட் பாயிண்ட்ல இருக்கும், அப்படித்தானே? பையன் ஃப்ளைட்ல அப்பாவோட பயணம் பண்ணிட்டு இருக்கான். அப்பா ஒரு பெரிய தொழிலதிபர். அப்பா என்ன கேட்டாலும் பையனுக்கு வாங்கி கொடுப்பார். பையன் ஃப்ளைட்ல போயிட்டு இருக்கல, அப்பா நான் கேட்கறதெல்லாம் நீங்க வாங்கி கொடுப்பீங்களா? என் ஆசையெல்லாம் நிறைவேற்றுவீங்களா? உனக்கு என்ன வேணாலும் வாங்கி கொடுக்குறேன்டா, என்கிட்ட ஏராளமா பணம் இருக்குது, பெரிய அளவில் தொழில் நடத்துறேன், எல்லாம் உனக்காக தான்டா, எனக்காக எல்லாம் செய்வீங்களா? என்ன வேணாலும் செய்வேன்டா, உனக்காக நான் செய்ய மாட்டேன்னு சொல்றது ஒண்ணுமே கிடையாது, உனக்காக எவ்வளவு செலவு பண்றேன், நீ என்ன கேட்டாலும் வாங்கி தரேன். உடனே பையன் சொல்றான், நான் ரொம்ப நேரமா ஃப்ளைட்ல உட்காந்துருக்கேன், எனக்கு போர் அடிக்குது, எனக்கு இப்போவே ஒரு ஸ்விம்மிங் பூல்ல கொஞ்ச நேரம் குளிக்கணும். என்ன சொல்றான்? ஃப்ளைட்டு பறந்துட்டு இருக்குது வானத்துல. அப்பா வந்து நல்ல செல்வந்தர், அப்பா வசதியானவர், என்ன வேணாலும் பையனுக்கு கொடுப்பார். ஆனா பையன் என்ன செய்யறான்? ஃப்ளைட்ல உட்காந்துட்டு, நான் ரொம்ப நேரமா அந்த ஃப்ளைட்ல ஜேர்னி பண்றது ரொம்ப கஷ்டங்க, அந்த ட்ரெயின்ல பஸ்ல பண்ற மாதிரி அவ்வளவு ஜாலியா இருக்காது. புரியுதா உங்களுக்கு? அப்போ பையன் என்ன பண்ணா, ரொம்ப போர் அடிச்சு, எனக்கு இப்பவே என்ன செய்யணும்? ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கணும். இப்போ அந்த நல்ல வலிமையுடைய அப்பா, வசதி உள்ள அப்பா, அவனுக்கு ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிற ஏற்பாடு பண்ண முடியுமா? ஏன் ஃப்ளைட்ல அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது. பையன் திடீர்னு சொல்றான், இந்த ஏர் ஹோஸ்டஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்ற கேட்ட ஏதோ சின்ன குட்டி குட்டியாக ஏதோ டப்பால் வச்சு கொடுக்குறாங்க, இதெல்லாம் எனக்கு பத்த மாட்டேங்குது, எனக்கு இப்போ சில்லி சிக்கன் வேணும், எனக்கு சிக்கன் 65 வேணும், எனக்கு வந்து அந்த சூப் வேணும்னு கேட்டால் அதெல்லாம் அவங்க கொடுப்பாங்களா? அங்கே என்ன மெனு அன்னைக்கு அதை தான் கொடுப்பாங்க. இப்போ அப்பா கிட்ட, அப்பா நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? கொடுப்போம்டா. என்ன வேணும் உனக்கு? எனக்கு போய் சில்லி சிக்கன்லாம் வேணும், பெப்பர் சிக்கன்லாம் வேணும், அதெல்லாம் வேணும்னு கேட்டால் கொடுக்க முடியுமா? கொடுப்பதற்கு வலிமை இருந்தாலும் வாய்ப்பு இருந்தாலும் அதை கொடுக்க முடியாத ஒரு இடத்துல இப்பொழுது மகன் இருக்கிறான். இந்த உலகத்திலே தேவன் நமக்கு எல்லாவற்றையும் தருவதற்கு அவருக்கு வல்லமை இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நலமாக வாழ முடியாத ஒரு உலகத்தில் நம்ம வாழ்றோம். இங்க நாம கேட்கறதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தா கூட அதை வச்சு நம்ம நல்லா வாழ முடியாதா? சாலோமோனுக்கு கேட்டதை விட அதிகமாக கொடுத்தாரு, அதை வச்சு கொண்டு அவன் நன்றாக வாழ முடியலையே. இந்த உலகத்தில் நம்முடைய பல தேவைகள் சந்திக்கப்படாமல் போகலாம், நம்முடைய எதிர்பார்ப்பில் நிறைவேறாமல் போகலாம், ஆனால் எல்லாவற்றையும் நாம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இவைகளுக்காகத்தான் தேவன் என்ன தருகிறார்? கிருபை. வாழ்க்கையிலே எவற்றை நாம் அடைய முடியாமல் போகிறதோ, அடைய முடியாமல் போனவர்களுடைய விளைவாக ஏற்படுகிற அந்த வேதனையை தாங்கிக் கொள்வதற்கு தேவன் தருவதுதான் இந்த கிருபை. ஏதோ ஒன்றை இழக்கிறோம், அந்த இழப்பிற்கு ஈடு செய்வதற்கு வேறு ஒன்றுமில்லை, ஒரு வெற்றிடம் உருவாகிறது. இந்த வெற்றிடத்தை வைத்துக் கொண்டு வாழ்வது எப்படி? அந்த வெற்றிடத்தை சந்திப்பதற்கு தான் தேவன் தருகிறது கிருபை. 2 கொரிந்தியர் 12 வாஸ்து பார்த்தீங்கன்னா 8, 9, 10 வசனம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும், ஆண்டவரே என்கிட்ட ஒரு முள் இருக்குது, அது என்னை குத்திக்கிட்டே இருக்குது, உமக்கு ஊழியம் செய்கிற பொழுதெல்லாம் அது என்னை குத்தி என்னை வேதனைப்படுத்துகிறது, இந்த முள்ளை மட்டும் என்னை விட்டு எடுத்து விடும், நான் உமக்கு நன்றாக ஊழியம் செய்வேன் என்று. ஆனால் தேவன் அவனுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், இல்லை இல்லை, இந்த முள்ளை எடுத்து போட மாட்டேன், ஆனால் என்னுடைய கிருபை உனக்கு போதுமானதாக இருக்கும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலம் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். அப்போ அவன் கேட்டதை அவர் கொடுக்கல. இவ்வளவு அன்புள்ள தேவன், இவ்வளவு வல்லமை உள்ள தேவன், புத்திர சுவிகார பாக்கியத்தை கொடுத்திருக்கிற தேவன் அவனை குத்துகிற அந்த வேதனை அவர் தீர்க்கல. அதுக்கு பதிலாக என்ன கொடுக்கிறார்? கிருபையை கொடுக்கிறார். இதை தாங்கிக் கொள்ளுகிற ஆற்றலை உனக்கு தருகிறேன், இதை பொறுத்துக் கொள்ளுகிற சக்தியை தருகிறேன். நீ அந்த முள்ளினாலே குத்தப்பட்டு வேதனை அடைகின்ற வேளையிலே அதனை ஏற்றுக்கொள்வதற்கும் பொறுத்துக்கொள்ளும் ஏற்றபடியான என்னுடைய கிருபை தருகிறேன். அதை பெற்றுக்கொண்ட பவுல் பின்னால் என்ன சொல்லுகிறான் 10ஆம் வசனத்துல, அப்படி
என்னுடைய பலவீனமான ஒரு சூழல், என்னுடைய பலவீனமான ஒரு நிலைமை சர்வ வல்லமையுடைய தேவனுடைய வல்லமை என்னிடத்தில் உணர்வதற்கு அது ஒரு வழியாகிறது அல்லவா? அதை உணர்வதற்காக இந்த பலவீனத்தை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். விளங்குகிறதா? எனக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது, அந்த உதவியை என்னாலே சந்திக்க முடியவில்லை. ஆனா இந்த உதவியை செய்யறதுக்கு தேவனே வருகிறேன்னா அவரை வர வைக்கிறதுக்கு எது காரணமா இருக்குது? இந்த பிரச்சனை காரணமா இருக்கு இல்லையா? அப்ப அந்த பலவீனத்துல அவன் பெருமை பாராட்டுகிறான். காரணம் that is what is called grace. அல்லேலூயா. வாழ்க்கையில இந்த பூமியில நாம் நினைத்த விதமாகவே நம்முடைய வாழ்க்கை அமையும் என்று கூற முடியாது. நாம் கேட்டதெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. நாம் விரும்பினபடிதான் எல்லாம் அமையும் என்று சொல்ல முடியாது. நம்முடைய எதிர்பார்ப்புகள் பல நமக்கு ஏமாற்றங்கள் தரலாம். ஆனா ஒன்றை ஒன்று மட்டும் உண்மை, எந்த ஒரு சூழலிலும் நாம் வாழ முடியும். அல்லேலூயா. எந்த ஒரு சூழலும் தேவ அமைதியுடனும் தேவ சந்தோஷம் வாழ முடியும். நாம் சிலவற்றை இழந்திருக்கலாம், சிலவற்றை அடையாமல் போயிருக்கலாம், ஏன் இப்படி வாழ்க்கையை மாறிவிட்டதுன்னு சொல்லலாம். ஆனா இவைகளுக்கு மத்தியில் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தோம் என்று சொன்னால் தேவன் தம்முடைய கிருபையை நம்மிடத்தில் விளங்க பண்ணி நம்முடைய பலவீனங்களுக்கு மத்தியிலே அவர் பலத்தை தருவார். நம்முடைய குறைவுகளுக்கு மத்தியில் அவர் நமக்கு நிறைவாக இருப்பார். ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4:13 சொல்கிறார், எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். தேவனை அறிந்தவர்கள் வாழ்ந்துதானே இருக்கணும், ஏன் தாழ்ந்து இருக்கணும்? தேவனுடைய சில திட்டங்கள் நிறைவேறுவதற்காகவும் தேவனுடைய சில நோக்கங்கள் நிறைவேறுவதற்காகவும் சில நேரம் நாம் தாழ்ந்திருக்க வேண்டியதும் அவசியம். ஆனால் அப்படி தாழ்ந்திருக்கின்ற பொழுதும் தேவன் தம்முடைய தயவுள்ள கிருபை அளித்து நம்மை ஏந்துகிறார். எனவே தேவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்றுமே குறைவில்லை. அல்லேலூயா. வாழ்க்கையினுடைய எப்படிப்பட்ட சூழலில் நாம் தள்ளப்பட்டாலும் அவர் நம்மோடு இருப்பார், நம்மை நடத்துவார். வாழ்க்கையிலே நாம் சிலவற்றை இழக்கலாம், சிலரை இழக்கலாம், ஆனால் அவரை இழக்க மாட்டோம். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை இழக்க மாட்டோம், அவருடைய கிருபை இழக்க மாட்டோம். வாழுகின்ற காலம் வரைக்கும் மகனே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு போதுமானவராக இருப்பேன், உன்னுடைய குறைவிலே உன்னுடைய எல்லா விதமான சூழலை மேடு பள்ளங்களே நான் உன்னோடு வருவேன் என்று உறுதியளிக்கிறவராக இருப்பார். யோசுவாவோடு அதைத்தான் சொல்லுவான், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவன் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். சீடர்களை இயேசு கிறிஸ்து அனுப்புகிற பொழுது உலகத்தின் கடைசி வரைக்கும் இதோ நான், அவர் ஒருத்தர் தான் நம்மோடு இருக்க முடியும். அவர் நம்மோடு இருந்தால் சமாதானம் நம்மோடு இருக்கும், அவர் நம்மோடு இருந்தால் சந்தோஷம் நம்மோடு இருக்கும், அவர் நம்மோடு இருந்தால் நம்பிக்கை நம்மோடு இருக்கும், அவர் நம்மோடு இருந்தால் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். எதனாலும் எவராலும் நம்முடைய வாழ்க்கையுடைய அர்த்தங்கள் மாறுவதில்லை, நம்முடைய வாழ்க்கை வீணற்று போவதில்லை. ஐயோ அதற்கு மேல் எனக்கு வாழ்க்கை இல்லை, இதற்கு மேல் எனக்கு வாழ்க்கையில் ஒன்றுமில்லை சொல்வதற்கு சூழலே இல்லை. ஆண்டவர் இருக்கிற காலம் வரைக்கும், ஆண்டவரோடு நாம் இருக்கிற காலம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அல்லேலூயா. தேவனுக்கு நாம் தேவைப்படுவோம், தேவனுக்கு நாம் பயன்படுவோம். ஆக தேவனுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்கிற பொழுது 3 முக்கியமான ஆசீர்வாதங்கள். தேவ உறவை ஆண்டவர் நமக்கு தருகிறார், தேவ பரிசுத்தத்தை நமக்கு தருகிறார், தேவ கிருபையை நமக்கு தருகிறார். இந்த 3ஐயும் நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது இந்த உலக வாழ்க்கை எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா மேடு பள்ளங்களிலும் நாம் நம்பிக்கை இழக்காமல், தைரியம் இழக்காமல், அமைதி இழக்காமல், சந்தோஷம் இழக்காமல், ஒரு உயர்ந்த நோக்க